Hi everyone, welcome to another video in the playlist of Advanced SMC classes. ப்ரீவியஸாக இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம கம்ப்ளீட் பேசிக் கிளாஸஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். அண்ட் இப்போ நம்ம அட்வான்ஸ்டு கிளாஸஸ் உள்ள ஸ்டெப் எடுக்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பிகினர் கிளாஸஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இனிமேல் நான் சொல்ல போகிற அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். அண்ட் என்னோட வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்க எல்லாரும் பேசிக் கிளாஸஸை அகெயின் ஒரு ரீகேப் பண்ணிவிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு அட்வான்ஸ்டு கிளாஸஸ் இன்னுமே பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அண்ட் இப்போதுலேருந்தே எல்லாரும் பேக் டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க இன் அ ப்ராப்பர் வே. லைக் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ண போகிறப்போ மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் சைக்காலஜி எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும். சும்மா கடமைக்கு பேப்பர் என்ட்ரிஸ் எடுக்காமல் அதுலேயும் உங்களோட ஃபுல் எஃபர்ட்ஸ் கொடுத்து ஸ்ட்ரிக்டாக ட்ரேடிங் பிளானோட ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஓகே, பாஸ்ட் மந்த்ஸ் அண்ட் இயர்ஸோட டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி லிக்விடிட்டி அண்ட் ஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ரோல் ப்ளே பண்ணுது அண்ட் உங்கள் என்ட்ரிஸை மார்க்கெட் எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணுதுன்றதையும் ஸ்டடி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் இப்போதுலேருந்தே அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரெயின் ஆக முடியும். ஆக்சுவலி இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ன்றது ரொம்பவே சிம்பிள் கான்செப்ட் தான். நம்ம எதுக்காக இந்த மல்டி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோன்னா, லோவர் டைம் ஃப்ரேமில் ஸ்ட்ரக்சர் பார்த்து எடுக்கிற என்ட்ரிஸ் எப்போவுமே லோ ப்ராபபிலிட்டாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே இருக்க லிக்விடிட்டி அண்ட் ஆர்டர் ஃப்ளோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை பற்றி நான் லேட்டராக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ தட் எப்போவுமே நம்ம ஸ்ட்ரக்சர் மேப்பிங் பண்ணுறப்போ ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் பண்ணோம். பிகாஸ் ஹையர் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் ஆர் ஆல்வேஸ் ஹை ப்ராபபிலிட்டி ஸ்ட்ரக்சர்ஸ். மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு லோ டைம் ஃப்ரேம்ஸ் போகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட என்ட்ரிஸும் லோ ப்ராபபிலிட்டி ஆகிட்டே வரும். என்னதான் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பார்த்து ட்ரேட் பண்ணாலும் இதுலேயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னா நம்மளால் ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ட்ரிஸ் அதிகமாக கிடைக்காது. மந்த்லி 4 or 5 என்ட்ரிஸ் தான் கிடைக்கும். அதுவும் நமக்கு ரிஸ்க் ரிவார்ட் கம்மியாக தான் இருக்கும். லைக் 1:3 or 1:2ன்றது தான் மேக்ஸிமமாகவே கிடைக்கும். இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு தான் ஹையர் டைம் ஃப்ரேம் கூட கரஸ்பாண்ட் ஆகுற மாதிரி மிட் அண்ட் லோவர் டைம் ஃப்ரேம்ஸை ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறோம். ஃபார் லைக் ரிஃபைன்மெண்ட்ஸ் அண்ட் என்ட்ரி கன்ஃபர்மேஷன்ஸ் அதை எப்படி பண்ணோம், இந்த ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் அண்ட் லோவர் டைம் ஃப்ரேம்ஸ் எப்படி ஈஸியாக கனெக்ட் பண்ணி நம்மளோட என்ட்ரிஸை ஹை ப்ராபபிலிட்டி எடுக்க முடியுன்றதை இந்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நிறைய பேர் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸை ரொம்ப பேசிக்காக யூஸ் பண்ணிட்டு வரீங்க. அது எப்படி ஃபுல் பொட்டன்ஷியலோடு யூஸ் பண்ணணும் நான் சொல்லித்தரேன். யூடியூப்லேயே சொல்லித்தராத அளவுக்கு இந்த சிங்கிள் வீடியோவில் உங்களுக்கு மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸை பற்றின கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பயாஸ் டைம் ஃப்ரேம். இந்த டைம் ஃப்ரேம்ஸில் தான் நம்ம மார்க்கெட்டோட பயாஸ் டைரக்ஷன் என்னன்றதை ஃபைண்ட் பண்ண போகிறோம். அண்ட் ஒன்ஸ் நமக்கு மார்க்கெட்டோட டைரக்ஷன் கிடைச்சதும் அண்ட் அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் நம்ம பார்ப்போம். நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது 1 day 1 hour and 5 minutes. 1 dayயில் என்னோட பயாஸ் டைம் ஃப்ரேமை நான் கண்டுபிடிப்பேன். அண்ட் அந்த பயாஸுக்கு ஏற்ற மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை நான் 1 hourல பார்ப்பேன். 1 hour மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எனக்கு கிடைச்சதும் அதில் நான் லிக்விடிட்டிஸ் அண்ட் பிஓஐஸ்லாம் பார்த்து கன்ஃபர்மேஷன்ஸை நான் 5 minutesல ஃபைன் பண்ணுவேன். இந்த மாதிரி தான் என்னோடய என்ட்ரிஸ்ன்றது இருக்கும். நான் யூஸ்வலாக ரொம்ப லோவர் டைம் ஃப்ரேம்குள்ளே போக மாட்டேன். மேக்ஸிமம் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்குள்ளேயே இருக்க மாதிரி தான் பார்த்துப்பேன். ஏன்னா லோவர் டைம் ஃப்ரேம் நீங்கள் போக போக நாய்ஸஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் பிகினராக நீங்கள் இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு லோவர் டைம் ஃப்ரேம்ஸில் போயிடாதீங்க. நீங்கள் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஒன்ஸ் நம்ம 1 dayல நம்மளோட பயாஸை கண்டுபிடிச்சதோ 1 hourல மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை ஃபைன் பண்ண போகிறோம். அண்ட் அதே தான் இந்த பேருக்கும் 4 hourல நீங்கள் மார்க்கெட் பயாஸை பார்க்குறீங்கன்னா 15 minutesல உங்களோட ஸ்ட்ரக்சரை பாருங்கள். அதே தான் இந்த செட்லையும் 4 hourல நீங்கள் மார்க்கெட் பயாஸ் பார்க்குறீங்கன்னா 15 minutesல உங்களோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பாருங்கள். சரிங்களா? அண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கிடைச்சதும் அதுக்குள்ளே கிடைக்கிற பிஓஎஸில் நீங்கள் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி பார்த்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 3 minutesல நீங்கள் கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்து இன்டர்னல் என்ட்ரிஸை நீங்கள் எடுக்கலாம். சரியா? நான் ஃபர்ஸ்ட் பேர் நான் யூஸ் பண்ணுறது எடுத்துருக்கேன். 1 dayல மார்க்கெட் பயாஸ் கண்டுபிடிப்பேன். 1 hourல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்ப்பேன். 1 dayல நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் பார்க்குறப்போ அதோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். மார்க்கெட்டில் அதிக புல் பேக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. இன்டியூஸ்மெண்ட் இருக்கும். பிஓஎஸ்லாம் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட் லிக்விடிட்டி எடுத்து ரீசெண்டாக இருக்க பிஓஐயில் டேப் பண்ணி நிற்கிது. இந்த இடத்துல மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்னா அதுக்கான லிக்விடிட்டிலாம் எடுத்துகிட்டு பிஓஐயில் இருக்கிற ஆர்டர்ஸையும் கிராப் பண்ணி இப்போது டவுன் ட்ரெண்ட் வரத்துக்கு ரெடியாக இருக்குது. ஸோ மார்க்கெட் டைரக்ஷன் டவுன் ட்ரெண்டில் போகும். அண்ட் அது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 1 dayல எடுத்துருக்கிறதுனால இட் மைட் பி 2 weeks or 3 weeksக்கு அது டவுன் ட்ரெண்டில் தான் போக போகுது. ஏன்னா 1 dayல ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். சரியா? ஸோ ஒரு 2 weeksக்கு மார்க்கெட் இப்போ டவுன் ட்ரெண்டில் தான் இருக்க போகுது. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் 1 dayல நம்மளால் டைரக்ட் என்ட்ரிஸ்லாம் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம்.
மேக்ஸிமம் இங்கே உங்களுக்கு 1:1 ஆர் 1:2 கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். ஸோ நம்ம ஒன் டேலலாம் டைரக்ட் என்ட்ரிஸ் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ இதை நீங்கள் ஈஸி ஆகிறதுக்கு தான் 1 ஹவருக்கு ஸ்விட்ச் பண்ணுறீங்க, சரியா? அண்ட் 1 ஹவரில் தான் நம்ம மெயினாக மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பார்க்கவே போகிறோம். இங்கே தான் மார்க்கெட்டோட டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட க்ரைட்டீரியாஸ் எல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க 1 டேயில் ஓபியை மிட்டிகேட் பண்ணிருச்சு. ஸோ அந்த ஓபியில் 1 ஹவர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றதை நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இந்த மாதிரி மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணியே வந்திருக்கும். இங்கே ஒரே சின்ன புல் பேக் மட்டும் கொடுத்து வந்த 1 டே டைம் ஃப்ரேம் கேண்டில்ஸ் 1 ஹவரில் ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா அது மல்டிபிள் புல் பேக்ஸ், மல்டிபிள் ஸ்ட்ரக்சர்ஸோடு தான் வந்திருக்கும். அண்ட் ஒன்ஸ் நம்மளோட 1 டே ஓபியை டேப் பண்ணதும் இங்கேருந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு ஸ்விட்ச் ஆக போகுது. அண்ட் அதுக்கு நீங்கள் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறீங்க. ஒன்ஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சதும் இங்கேருந்து நெக்ஸ்ட்டு 2 வீக்ஸ் ஆஃப் டைமுக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான் போக போகுது. அண்ட் அந்த டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சரை தான் வச்சு நம்ம நெக்ஸ்ட்டு 2 வீக்ஸுக்கு ட்ரேட் எடுக்க போகிறோம். இதுக்கு நம்ம ரொம்பவே சிம்பிளாக மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மேப்பிங் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்ஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததும் இங்கே இருக்கிற இன்டியூஸ்மெண்ட்டை பார்த்து பிஓஐஸில் நம்ம என்ட்ரிஸ் எடுக்கலாம். இங்கே தான் நமக்கு என்ட்ரி எடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கிது. 1 டேயில் நமக்கு என்ட்ரி எடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அது வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷனுக்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணோம். பட் 1 ஹவரில் இங்கே தான் நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஃபைண்ட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணோன்னா, ஒன்ஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரக்சர் மேப்பிங் பண்ணணும். மார்க்கெட்டோட டைரக்ஷனோ டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சருக்கான எவ்ரி க்ரைட்டீரியாஸை நீங்கள் பார்த்துட்டே வாங்க. மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுக்கணும். இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததும் நமக்கு ஒரு மேஜர் லோ கன்ஃபார்ம் ஆகும். அந்த மேஜர் லோ கன்ஃபார்ம் ஆனதும் நமக்கு மார்க்கெட்டில் இருக்கிற பிஓஐஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள். எது ஹை ப்ராபபிலிட்டி பிஓன்றதை பார்த்து ஒன்ஸ் நம்மளோட பிஓஐயில் டேப் ஆனதும் இங்கே நீங்கள் டைரக்ட் என்ட்ரிஸும் எடுக்கலாம். அப்போ நீங்கள் இண்டிவிஜுவல் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோஸ். எனக்கு 1 ஹவர் ஸ்ட்ரக்சரில் டைரக்ட் என்ட்ரிஸ் எடுக்கிறது பிடிக்காது. ஏன்னா அதில் ரிஸ்க் ரிவார்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இன்ஸ்டன்ட் நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு பிஓஎஸ் கிடச்சிருச்சு. இங்கேருந்து அகெயின் மார்க்கெட் ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்து இந்த லோவை தான் வந்து பிரேக் பண்ண போகுது. இந்த கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால நான் என்னோட ரிஸ்க் ரிவார்டை கம்மி பண்ணுறதுக்கு லோவர் டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணுறேன். அதுக்கு யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேம் தான் 5 மினிட். சேம் இந்த 1 ஹவர் பிஓஐயை மார்க்கெட் டேப் பண்ணதும் நான் 5 மினிட் ஸ்விட்ச் பண்ணி 5 மினிட்டில் சிம்பிள் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மட்டும் பார்த்து அங்கே வர பிஓஐயில் என்னோட என்ட்ரியை எடுத்துருவேன். நான் யூஸ்வலாக ஆர்டர் ஃப்ளோவில் எடுப்பேன். நீங்கள் ஆர்டர் பிளாக்கில் எடுக்கிறீங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். ஒன்ஸ் உங்களோட பிஓஐயில் மார்க்கெட் டேப் ஆனதும் உங்களோட டார்கெட்டுன்றது நீங்கள் டைரக்ட் மேஜர் லோலையும் வைக்கலாம். இங்கேருந்து 1 ஹவரில் என்ன நடக்கும், மார்க்கெட் அப்படியே ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்து இந்த மேஜர் லோவை பிரேக் பண்ணும். மேஜர் லோ பிரேக் ஆனதும் நமக்கு இந்த மேஜர் ஹை கன்ஃபார்ம் ஆகிடும். அண்ட் இதே சேம் பேட்டை தான் நீங்கள் ரிப்பீட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு இன்டியூஸ்மெண்ட் எங்கே இருக்குதுன்றது நீங்கள் பார்க்குறீங்க. மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததும் நெக்ஸ்ட்டு பிஓஐயை ஃபைன் பண்ண போகிறீங்க. பிஓஐ கிடைச்சதும் மார்க்கெட் அதை டேப் ஆகுதா ஆகலையான்றதை பார்த்துட்டு அங்கே உங்களோட கன்ஃபர்மேஷனை பார்த்து நீங்கள் 5 மினிட்டில் என்ட்ரி எடுக்க போகிறீங்க. சரியா? சிம்பிள். இப்படி தான் நீங்கள் பேசிக்காக ஒரு மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி உங்களோட என்ட்ரிஸை எடுக்கணும். சரியா? இது பேசிக்காக நான் சொல்கிறது. அண்ட் இதிலே இன்னும் நம்ம இன்டெப்த்தாக போகிறோன்னா இன்னொரு விஷயத்த பாருங்கள். இங்கே நீங்கள் 5 மினிட்ல எடுக்கிறீங்க இல்லையா, பிஓஐயை டேப் பண்ணி கன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் நீங்கள் டேரெக்டாக மேஜர் லோ வரைக்குமே உங்கள் டார்கெட்டை வைக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் இன்னொரு விஷயமும் பண்ணலாம். அதுதான் 5 மினிட்ல வர இன்டர்னல் ஸ்ட்ரக்சரையும் நீங்கள் பார்க்கணும். அதாவது ஒன்ஸ் 1 ஹவர் ஓபியை டேப் பண்ணதும் 5 மினிட் ஸ்ட்ரக்சர் என்ன நடக்கும், இங்கே இன்டர்னலாக ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் வர இன்டியூஸ்மெண்ட்ஸ் அண்ட் பிஓஐஸை பார்த்து இந்த இன்டர்னல் என்ட்ரிஸுமே நீங்கள் தாராளமாக கிராப் பண்ணலாம். பட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் என்ட்ரி பார்த்து நீங்கள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு மோர் ப்ராக்டிஸ் தேவைப்படும். அண்ட் இதோட டார்கெட்டும் சேம் தான், இந்த 1 ஹவரில் இருக்கிற மேஜர் லோ வரைக்கும். அண்ட் இந்த 5 மினிட் ஸ்ட்ரக்சரில் கிடைக்கிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் யூஸ் பண்ணி நீங்கள் மல்டிபிள் என்ட்ரிஸ் இங்கே கிராப் பண்ணிக்கிட்டே வரலாம். அண்ட் இந்த இடத்துல நிறைய பேர் ஒரு மேஜர் மிஸ்டேக்குன்றதை பண்ணுவீங்க. ஒன்ஸ் மார்க்கெட் இந்த 5 மினிட்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்கும். லைக் இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்து இந்த ஹையை பிரேக் பண்ணதும் நமக்கு இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைக்குமா? நிறைய பேர் அப்படி தான் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இது 5 மினிட்ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த 1 ஹவர் வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் வரப்போகுது.
பட் இங்கே இன்ஸ்டா என்ன பண்ணிருச்சு, இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்த இந்த ஹையை பிரேக் பண்ணி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சதும் இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆக போது இந்த ஓபியெல்லாம் பிரேக் பண்ண போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் அது ரொம்பவே தவறான ஒரு விஷயம். ஏன்னா 5 மினிட்ன்றது மார்க்கெட்டோட டைரக்ஷனை எப்போவுமே டிசைட் பண்ணாது. 1 ஹவரோட லிக்விடிட்டி அண்ட் ஆர்டர் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி தான் 5 மினிட் ஸ்ட்ரக்சருன்றதே நடக்கும். 1 ஹவர் ஸ்ட்ரக்சர் டவுன் ட்ரெண்ட் தான் போக போகுதுன்னு இருக்குன்னா அதை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது தான் இந்த 5 மினிட்டோட வேலை. இங்கே நமக்கு கேண்டில்ஸ் தான் டிஃப்ரென்ஸே தவிர இந்த 5 மினிட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை டிசைட் பண்ணவே பண்ணாது. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைக்கிதுன்னா அதை வேலிட் பண்ணக்கூடாது. இன்ஸ்டட் அதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, யூசுவலாகவே இந்த மாதிரி நிறைய ஃபேக் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லி லோ டைம் ஃப்ரேமில் நடந்துட்டு தான் வரும். பட் அது நீங்கள் கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேமில் ஸ்விட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே தெரியும். இந்த 5 மினிட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது 1 ஹவரில் உங்களுக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை கிராப் பண்ணியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயும் அதை காமிக்கிறேன். இங்கே சும்மா ஸ்கெட்சில் காட்டுறேன். பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ யூசுவலாகவே இந்த மாதிரி 5 மினிட்டில் வர இன்டர்னலாக இருக்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு 1 ஹவரோட இந்த இன்டர்னல் இன்டியூஸ்மெண்ட்ஸாக இருக்கும். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குதுன்னா நீங்கள் 1 ஹவருக்கு அதோட ஹையர் டைம் ஃப்ரேம்க்கு ஸ்விட்ச் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு இன்டர்னல் இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்திருக்கு அப்படின்னா அது மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட்டு பிஓஐக்கு தான் ட்ராவல் ஆகும். ஸோ இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா 5 மினிட்டை விட்டுட்டு அப்படியே 1 ஹவருக்கு வந்து இந்த பிஓஐ இருக்கு இல்லையா, இந்த பிஓஐக்கு நீங்கள் மார்க்கெட்டை ஸ்விட்ச் பண்ணிவிடுங்க. அகெயின் இந்த பிஓஐக்கு மார்க்கெட் டேப் பண்ணதும் இங்கே நீங்கள் கன்ஃபர்மேஷன் பார்த்து உங்களோட 5 மினிட் என்ட்ரி கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். நான் ஏன் இப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, இங்கே என்ன தருமா நடக்கும், 5 மினிட்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடச்சதா, இது மேலேயெல்லாம் போகாது. கொஞ்சம் மேலே போயிட்டு அகெயின் இங்கே அனதர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் டவுன் ட்ரெண்டுக்கு தரும். இதை பார்த்துட்டு நிறைய பேர் இப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போதா டவுன் ட்ரெண்ட் போதான்ற பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அதாவது 5 மினிட்ஸ் ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது நடக்குதுன்னா நீங்கள் அதோட ஹையர் டைம் ஃப்ரேம்க்கு ஸ்விட்ச் பண்ணிவிடுங்க. அங்கே அது மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த இன்டியூஸ்மெண்ட்டை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணுதா இல்லை பாடி க்ளோஸ் வச்சு நெக்ஸ்ட்டு 1 ஹவர்லேயே இருக்கிற பிஓஐக்கு போகுதான்றதை பார்த்து, சப்போஸ் பிஓஐக்கு ட்ராவல் ஆச்சுன்னா பிஓஐயில் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி எடுக்கலாம். புரிஞ்சுதா? அண்ட் இதே சேம் திங் 1 ஹவர்லேயும் நடக்கும். மார்க்கெட்டில் என்ன நடக்கும்னா போயிட்டு இந்த 1 ஹவரை சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பண்ணிடும். 1 ஹவரில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததும் இங்கேருந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போக போகுதா? கொஷின் யோர் செல்ஃப். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருச்சு. பட் 1 ஹவரை டிசைட் பண்ணுற டைம் ஃப்ரேம் இது. இதோட ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸ் டைம் ஃப்ரேம் 1 டே தான். 1 டேயில் மார்க்கெட் கிளியராக டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. பட் 1 ஹவர்லிங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சிம்பிளாக அகெயின் நீங்கள் அதோட ஹையர் டைம் ஃப்ரேமான 1 டேக்கு ஸ்விட்ச் பண்ணுங்கள். 1 டேயில் என்ன நடந்துருக்குன்னா இங்கே இருந்த ஒரு இன்டர்னல் இன்டியூஸ்மெண்ட்டை மார்க்கெட் எடுத்துருக்கும். ஓகேவா? இது மேஜர் இன்டியூஸ்மெண்ட். இந்த இன்டியூஸ்மெண்ட் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை டிசைட் பண்ணோம். ஒன்ஸ் இந்த இன்டியூஸ்மெண்ட் வந்து நம்ம மேஜர் லோ கிடைக்கும், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சு தான் நமக்கு மேஜர் ஹை கிடைக்கும். இது வந்து மேஜர் இன்டியூஸ்மெண்ட். இந்த இன்டியூஸ்மெண்ட் வந்து நமக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணும். அண்ட் இந்த ஹை டு லோக்கு உள்ளே நடக்கிற புல் பேக் ஸ்வீப்ஸ் எல்லாமே இன்டர்னல் இன்டியூஸ்மெண்ட். இந்த இன்டியூஸ்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணோம். ஸோ மார்க்கெட் பயாஸுக்கு அகெயின்ஸ்டாக உங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குதுன்னா அதை அப்படியே ஹையர் டைம் ஃப்ரேம்க்கு ஸ்விட்ச் பண்ணுங்கள். ஹையர் டைம் ஃப்ரேமில் அது ஒரு இன்டர்னல் இன்டியூஸ்மெண்ட் ஸ்வீப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டாக பிஓஐக்கு மார்க்கெட் போகும். ஸோ அதுக்கு மேலே இருக்க பிஓஐயை ஃபைன் பண்ணி நீங்கள் இங்கேருந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை கொண்டு போகலாம். லைக் ஒன்ஸ் டெய்லியில் உங்களோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பிஓஐயை டேப் பண்ணதும் நீங்கள் அகெயின் 1 ஹவருக்கு ஸ்விட்ச் பண்ணுங்கள். மோஸ்ட் ப்ராபப்ளி இப்படி ஒரு பிஓஐ வந்து இருக்கும். 1 டேவோட பிஓஐன்னு வச்சுக்கோங்க. அகெயின் ஒன்ஸ் இந்த 1 டேவோட இன்டர்னல் இன்டியூஸ்மெண்ட் எடுத்த பிஓஐ டேப் பண்ணதும் இங்கேருந்து நீங்கள் அகெயின் மார்க்கெட்டை டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இங்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் உங்களுக்கு நடக்கும். ஒன்ஸ் அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு நடந்ததும் இப்போ உங்களோட மார்க்கெட் டைரக்ஷன் பயாஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கா? ஸோ இங்கேருந்து நீங்கள் மார்க்கெட்டை ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போய்க்கலாம். சரியா?
இங்கே 5 மினிட்ல நடந்த அதே விஷயம்தான். நான் புதுசாக எதுவும் சொல்லலை. 5 மினிட்ல உங்களுக்கு இன்டர்னலாக சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைக்கிறப்போ அது 1 ஹவரோட ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக அடுத்ததா அதே மாதிரி தான் 1 ஹவரில் நடக்கிற சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது 1 டேவோட ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்கும். இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம பயாஸ் டைம் ஃப்ரேம்ன்றதை ஒன்று செட் பண்ணுறோம். ஸோ நமக்கு பயாஸ் டைம் ஃப்ரேம்ன்றது ஒன்று கிடைக்கிறப்போ அதுக்கேற்ற டைரெக்ஷனில் தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகுதுன்றப்போ நம்ம இதுக்கு நடுவில் வர இந்த ஃபேக் அவுட்ஸ்லாம் நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். எனக்கு கண்டிப்பாக தெரியும் நிறைய பேர் இந்த மாதிரி ஃபேக் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸை பார்த்து ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிட்டு வரீங்க. மார்க்கெட்டோட டைரக்ஷனை நீங்கள் தெரிஞ்சிட்டாலே போதும். அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற ஸ்ட்ரக்சரை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களால் எது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எது ஃபேக் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது ஈஸியாக ஃபைன் பண்ணிட முடியும். ஸோ தட் உங்களோட மார்க்கெட் வியூன்றது ரொம்ப கிளியராக இருக்கும். சரியா? அண்ட் இப்போ இது நான் உங்களுக்கு ரியல் மார்க்கெட் எக்ஸாம்பிளோடவும் சொல்லித்தரேன். யூரோ யூஎஸ்டியில் 1 டேல எனக்கு இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருந்துச்சு. ஸோ இப்போ எனக்கு மார்க்கெட்டோட பயாஸ்ன்றது அப் ட்ரெண்ட் தான் கண்டினியூ ஆக போகுது. ஸோ ஆஃப்டர் திஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எனக்கு மார்க்கெட் அகெயின் இன்டியூஸ்மெண்ட் எடுத்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருமே கொடுத்துருந்துச்சு. அண்ட் இந்த பிஓஎஸ்லேயே இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் என்னோட பிஓஐ வரைக்கும் வருன்றதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அந்த மாதிரி நடக்கலை. மார்க்கெட் இங்கே இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு ரிவர்சல் ஆகிடுச்சு. இஃப் சப்போஸ் இந்த பிஓஐ வரைக்கும் எனக்கு வந்திருந்துச்சுன்னா நான் இங்கே 1 ஹவர்லேயே இன்டர்னல் ஸ்ட்ரக்சரோட இந்த கவுண்டர் ட்ரெண்டையும் கேப்சர் பண்ணியிருப்பேன். அகெயின் மார்க்கெட் பயாஸ் அப் ட்ரெண்டில் திரும்பி இருக்கும். ஸோ நான் அப் ட்ரெண்ட் என்ட்ரிஸை 1 ஹவரில் பார்த்து எடுத்துருந்துருப்பேன். பட் இங்கே அன்ஃபார்ச்சுனேட்லி இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு இமீடியேட்டாகவே மார்க்கெட் பிஓஎஸ் வச்சுருந்துச்சு. ஸோ இந்த பிஓஎஸ்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டெய்லியிலே ஏதாவது இன்டியூஸ்மெண்ட் கிடைக்குமான்னு பார்த்தேன். பட் இந்த இடத்துல எனக்கு எந்தவித புல் பேக்ஸுமே கிடைக்கல. எல்லாமே இன்சைடர் கேண்டல்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ நான் இங்கே எடுத்த டிசிஷன்றது 1 ஹவர்லேயே கண்டினியூ பண்ணிக்கலான் தான். 1 ஹவரில் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. ஸோ இந்த டெய்லியோட பிஓஎஸ்க்கு அடுத்தது 1 ஹவர்லேயே இப்போ எனக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. ஸோ இங்கே இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் இங்கே ஏதாச்சும் பிஓஎஸ் இருக்குமான்றதை பார்த்தேன். ஆனால் இங்கே எனக்கு எந்த வித ஹை ப்ராபபிலிட்டி பிஓஎஸும் கிடைக்கல. மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு அகெயின் இங்கே எனக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. ஸோ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்டியூஸ்மெண்ட்ன்றது எங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஃபுல் லெக்குமே எனக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு தான். ஏன்னா ரீசன்ட் புல் பேக் இது ஒன்று தான் இங்கே இருக்குது. இது ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது, இது ஒரு புல் பேக். இந்த ரீசன்ட் கேண்டலோட லோவை எடுத்துட்டு ஹை பார்த்தீங்கன்னா எனக்கு லேட்டராக இங்கே தான் இப்போ எடுத்துருக்கு. ஸோ இந்த ஃபுல் மூவுமே எனக்கு ஒரு புல் பேக்காக தான் கன்சிடர் ஆகும். இந்த ஹை ஒரு லிக்விடிட்டி எடுத்திருந்தால் மட்டுமே தான் இது எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சராக மாறுமே தவிர இந்த ஹை எனக்கு எந்த வித லிக்விடிட்டியுமே எடுக்கலை. இதுக்குள்ளே ஜஸ்ட் ஆர்டர்ஸ் தான் நடந்திருக்கே தவிர எந்த வித லிக்விடிட்டி எடுக்காததுனால இது ஜஸ்ட் ஒரு புல் பேக் தான். ஸோ இந்த ரீசன்ட் புல் பேக் தான் என்னோட 1 ஹவர் இன்டியூஸ்மெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் என்னோடய பிஓஐ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் ஃப்ளோ, இந்த ஃபுல் ஆர்டர் ஃப்ளோமே என்னோட 1 ஹவர் பிஓஐயாக இருந்துச்சு. ஒன்ஸ் மார்க்கெட் இந்த பிஓஐ வந்து டேப் பண்ணதும் இங்கே நான் கன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணேன் என்னோட லோவர் டைம் ஃப்ரேம் 5 மினிட்ல. பிகாஸ் அஃப்கோர்ஸ் இங்கே என்னால் 1 ஹவரில் எடுக்கவே முடியாது. இவ்வளோ பெரிய பிஓஐயில் நான் டைரக்ட் என்ட்ரி எடுத்தேன்னா எனக்கு இங்கே கிடைக்கிறதெல்லாம் வெறும் 1:2 ஹவர் தான். பட் நான் இங்கே என்னோட கன்ஃபர்மேஷன் பார்த்தேன். 5 மினிட்ஸ் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நான் 5 மினிட்ஸ் ஸ்விட்ச் பண்ணதும் பார்த்தீங்கன்னா பிஓஐயை டேப் பண்ண உடனே எனக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இந்த ரீசன்ட் புல் பேக்கை மார்க்கெட் எடுந்துருந்துச்சு. பட் இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது உடனே ஃபெயில் ஆகிடுச்சு. எனக்கு இங்கேருந்து மார்க்கெட் மூவ் ஆகிற பொட்டன்ஷியல் எனக்கு இங்கேருந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகிற பொட்டன்ஷியல் எனக்கு இங்கே கிடைக்கல. அண்ட் இதோட பிஓஐமே பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் ஆர்டர் ஃப்ளோ தான் பிஓஐயாக இருந்துச்சு. இதுக்கு நடுவில் எந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன்ஸுமே கிடைக்கல, டேரெக்டாக உடச்சிருச்சு. ஸோ எனக்கு இங்கே மேஜர். ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே சேஞ்ச் ஆஃப் கன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்றத பார்த்தேன். ஒன்ஸ் மார்க்கெட் இந்த லோவில் இருந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு அந்த ஹையுமே பிரேக் பண்ணுச்சு. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் லெக்குமே எனக்கு புல் பேக் தான். ஏன்னா இந்த லோ எந்த வித லிக்விடிட்டியுமே எடுக்கலை. ஜஸ்ட் ஒரு ரீசன்ட் கேண்டில் ஹையை எடுத்து தென் லோவை எடுத்துருக்கு. ஸோ இதுதான் என்னோடய ரீசன்ட் புல் பேக்காக கிடச்சிது.
இதுக்கு நடுவில் வர எல்லாமே எனக்கு இன்டர்னல் புல் பேக்ஸ் தான். நான் யூஸ்வலாக இன்டர்னல் புல் பேக்ஸில் கன்ஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு அது ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்காது. பட் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரியா? ஸோ இந்த ஹை சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆனதும் என்னோடய 5 minute பிஓஐஸை நான் ஃபைன் பண்ணேன். லைக் இது ஒரு பிஓஐ அண்ட் நெக்ஸ்ட்டு பிஓஐன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று இருந்துச்சு. இந்த 2 பிஓஐஸை தான் நான் என்ட்ரிக்காக எடுத்து வச்சுருந்தேன். பட் மார்க்கெட் வந்து பிஓஐஸ்க்கு வரவே இல்லை. இன்ஸ்டட் என்ன ஆச்சுன்னா, இங்கேருந்து ஸ்ட்ரக்சர் கண்டினியூஷனோட போயிட்டு இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 5 minute என்ன நடந்திருக்குன்ட்டு. ரீசண்டாக இது ஒரு இன்டியூஸ்மெண்ட், அண்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். லேட்டர் இங்கே இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு தென் அங்கேயுமே எனக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ன்றது கிடச்சிது. இங்கே இன்டர்னலாகவும் எனக்கு எந்த வித என்ட்ரிஸும் கிடைக்கல. பிஓஐஸ் எதுவும் இல்லை. இன்டியூஸ்மெண்ட் எடுத்து ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் பில்ட் ஆச்சே தவிர என்ட்ரி எடுக்கிற அளவுக்கு பிஓஐஸ்லாம் எதுவும் கிடைக்கல. தென் லேட்டர் பார்த்தீங்கன்னா அகெயின் எனக்கு இங்கே இன்டியூஸ்மெண்ட் எடுத்து இந்த ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் கிடச்சிது. அண்ட் ஆல்சோ இங்கேயுமே எனக்கு என்ட்ரி எடுக்கக்கூடிய அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவும் கிடைக்கல. லேட்டர் என்னாச்சுன்னா இந்த மேஜர் லோவை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. இதை எடுத்துடுறேன். ஒன்ஸ் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ண லோவை எடுத்ததும் இங்கேருந்து எனக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா. இங்கேருந்து மார்க்கெட் இப்போ நான் அப் ட்ரெண்டில் எப்படி எடுக்கிறது? 1 ஹவரில் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. 5 minute இப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருச்சு. எப்படின்னா ஸ்ட்ரக்சர் கண்டினியூஷன் பண்ணுறது, இல்லை எப்படின்னா என்ட்ரியை, இல்லை எந்த டேரெக்ஷனில் நான் என்ட்ரி பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே 5 minute டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வருதுன்னா அதை நீங்கள் வேலிடே பண்ணாதீங்க. பிஓஎஸில் கிடைச்சா மட்டும்தான் வேலிட் பண்ணணுமே தவிர இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் லோ டைம் ஃப்ரேம்ஸில் கிடைக்கிதுன்னா அதை வேலிட் பண்ணவே கூடாது. இன்ஸ்டட் என்ன பண்ணணும்னா அதோட ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்ச இடம். இந்த 5 minute சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது எனக்கு 1 ஹவரோட இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்குது. கரெக்டாக இங்கே தான் 1 ஹவரோட பிஓஐ டேப் பண்ணி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடச்சி எனக்கு இந்த பிஓஐஸ்லாம் ஸ்டில் அன்மிட்டிகேட்டடாக இருந்துச்சு. இங்கே நமக்கு இன்டர்னல் 5 minute ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய கிடச்சிட்டு வந்த இடம். ஒன்ஸ் அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததும் எனக்கு இங்கேருந்து மார்க்கெட் எந்த டைரெக்ஷன் பார்க்குறதுன்றது தெரியல. ஸோ நான் 1 hour ஸ்விட்ச் பண்ணேன். 1 ஹவரில் அது கிளியராக எனக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்குது. இன்டர்னல் இன்டியூஸ்மெண்ட், புரியுதா? மேஜர் இன்டியூஸ்மெண்ட்டுக்கும் இன்டர்னல் இன்டியூஸ்மெண்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த இன்டியூஸ்மெண்ட்டுன்றது எனக்கு இந்த மேஜர் ஹை அண்ட் லோவை தரும். இந்த இன்டர்னல் இன்டியூஸ்மெண்ட்டுன்றது மார்க்கெட் இங்கேருந்து அப் ட்ரெண்ட் மூவ் ஆகும் இல்லையா, அதுக்குள்ளே வர இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணும். சரியா? மேஜர் இன்டியூஸ்மெண்ட் வேறு, மைனர் இன்டியூஸ்மெண்ட் வேறு. மேஜர், மைனர், இன்டர்னல், எக்ஸ்டர்னல் எல்லாம் ஒன்று தான். ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட்டோட பிஓஐ நான் பார்க்கணுன்னா, ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இன்டர்னல் ஸ்ட்ரக்சரோட இன்டியூஸ்மெண்ட் இப்போ எனக்கு எடுத்துருந்துச்சு. ஸோ இது இன்டர்னல் ஹை. ஸோ இப்போ நான் பிஓஐ பார்க்கணுன்னா எனக்கு ரீசண்டாக இருந்த ஆர்டர் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா இதுதான். இது ஃபுல்லாகவே என்னோட 1 ஹவரோட ஆர்டர் ஃப்ளோ. இது இன்டியூஸ்மெண்ட். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஒன்ஸ் இப்போ என்னோட 1 ஹவரோட ஒன்ஸ் என்னோட 1 ஹவர் ஆர்டர் ஃப்ளோ மிட்டிகேட் பண்ணதும் இந்த பிஓஐயில் நான் என்ட்ரி கன்ஃபர்மேஷன் பார்த்தேன். புரிஞ்சுதா? இப்போ தெரியுதா மார்க்கெட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்ட்டு? என்னதான் 5 minute அது சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக கொடுத்துருந்தாலும் 1 ஹவரில் அது ஒரு இன்டர்னல் இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்குது. அந்த இன்டியூஸ்மெண்ட் என்ன பண்ணோன்னா லிக்விடிட்டியை கிராப் பண்ணிவிட்டு ரீசெண்டாக இருக்க பிஓஐயை மிட்டிகேட் பண்ணி அகெயின் 1 ஹவர் தான் அகெயின் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட டைரக்ஷனில் தான் கண்டினியூ ஆகும். இதுதான் மார்க்கெட்டில் ரெகுலராக நடந்துட்டு வர ஒரு விஷயம். பட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம தான் ஸ்டில் நிறைய பேர் ஃபெயில் ஆகிட்டே வரீங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்ததை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் மார்க்கெட்டில் மேஜராக நடக்கக்கூடிய விஷயம். அண்ட் இதை நான் மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸோடய உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ பிஓஐ டேப் பண்ணதும் ரீசன்ட் புல் பேக் எனக்கு பிரேக் ஆகிடுச்சு. ஸோ பிரேக் ஆனதும் எனக்கு இங்கே இன்டியூஸ்மெண்ட்டுமே இருந்துச்சு. இந்த
இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டரோட இன்டியூஸ்மெண்ட் வித் பிஓஐ இந்த என்ட்ரியை நான் எடுத்திருந்தேன். அண்ட் இந்த என்ட்ரியோட டார்கெட்டுன்றதை பார்த்தீங்கன்னா நான் இன்டர்னல் ஸ்ட்ரக்சரோட ஹையே வச்சுட்டேன். ஓகேவா? ஈவன் மார்க்கெட்டோட கண்டினியூஷனில் தான் நம்ம இருக்கோம். 1 ஹவரோட ஹை வரைக்கும் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த ஹை வரைக்கும் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது அட்வைசபிள் இல்லை. ஏன்னா இந்த என்ட்ரியை நம்ம எப்படி எடுத்திருந்தோம்னா இந்த இன்டர்னல் இன்டியூஸ்மெண்ட் அண்ட் பிஓஎஸை வச்சு மட்டுமே தான் நம்ம இந்த என்ட்ரி எடுத்தோமே தவிர மேஜர் இன்டியூஸ்மெண்ட்டை வச்சு எடுக்கலை. ஸோ இதோட டார்கெட்டுன்றது இந்த இன்டர்னல் ஹையோடவே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுதான் சேஃபான ஒரு விஷயம். சரியா? அண்ட் இது நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரியாக கிடச்சிருந்துருக்கும். அண்ட் அனதர் என்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் இந்த இன்டியூஸ்மெண்ட்லாம் எடுத்துச்சா, இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததும் இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் அகெயின் இங்கே நமக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துருந்துச்சு. அண்ட் இதோட பிஓஐ கீழேயே இருக்குது. மார்க்கெட் அகெயின் இந்த பிஓஐ டேப் பண்ணுச்சு. இங்கே நம்ம செகண்ட் என்ட்ரியுமே எடுக்கலாம். பட் யூஸ்வலாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சாலிட் என்ட்ரி கிடச்சதுன்னா நீங்கள் ஒரு என்ட்ரியோடய நிறுத்திக்கலாம். இஃப் சப்போஸ் இந்த என்ட்ரி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கலனா இந்த மாதிரி கண்டினியூஷன் என்ட்ரிஸுமே நீங்கள் எடுக்கலாம். அண்ட் டார்கெட் சேம் மேஜர் ஹையோ இன்டர்னல் ஹையோட நீங்கள் டார்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு அகெயின் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிடுச்சு. இங்கே நான் 5 மினிட் ஸ்ட்ரக்சர்லேயே கண்டினியூ பண்ணணுன்னு பார்க்குறேன். இந்த இன்டியூஸ்மெண்ட் வச்சு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்லாம் பண்ணுச்சு இல்லையா, இங்கேருந்தே நான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை கண்டினியூ பண்ணுறேன். அகெயின் பார்த்தீங்கன்னா இது என்னோடய இன்டியூஸ்மெண்ட். பிஓஐஸ்ன்னு பார்த்தோன்னா இங்கே ஒரு பிஓஐ இருக்குது, இதுவுமே எனக்கு ஒரு பிஓஐ தான். 2 பிஓஐ இருக்குது. அண்ட் இந்த பிஓஐ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபெயில் ஆகிடுச்சு. ஏன்னா இது ஒரு ஹை ப்ராபபிலிட்டி பிஓஐ இல்லை. இந்த இடத்துல எனக்கு பெருசாக எந்த வித லிக்விடிட்டியுமே இல்லை. ஸோ அகெயின் மார்க்கெட் இங்கேருந்து கண்டினியூஷன் கொடுத்து இந்த 5 மினிட்லேயே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சது. ஸோ நான் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போகிறேன். அண்ட் ஆஃப்டர் பிஓஎஸ் எங்கே இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கு, இங்கே ரீசன்ட் புல் பேக்கை எடுத்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடச்சிது. நமக்கு இங்கே இந்த பிஓஎஸை மிட்டிகேட் பண்ணலை. அண்ட் ஒன்ஸ் அகெயின் another inducement. பட் என்ன பண்ணிடுச்சுன்னா இந்த மேஜர் லோவை நமக்கு பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இந்த பிஓஎஸ் வச்ச இந்த மேஜர் லோ பிரேக் ஆனதும் இங்கே நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா. ஓகே, அகெயின் பார்த்தீங்கன்னா நம்ம 1 hour ஸ்ட்ரக்சர் அகெயின் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த 1 hour பிஓஐ டேப் பண்ண சேம் ஏரியாவில் another 5 minute சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடச்சிச்சு. இப்போ என்ன மார்க்கெட் அகெயின் டவுன் ட்ரெண்ட் வரப்போதா அப்படின்னா கிடையாது. நீங்கள் சிம்பிளாக 1 hourக்கு ஸ்விட்ச் பண்ணிவிடுங்க. அதோட நீங்கள் சிம்பிளாக அதோட ஹையர் டைம் ஃப்ரேம்க்கு ஸ்விட்ச் பண்ணிவிட்டு அங்கே ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குதுன்றதை பாருங்கள். ஹையர் டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணோன்னா ரீசெண்டான இன்டியூஸ்மெண்ட்டு எடுத்துருக்கு. இன்டியூஸ்மெண்ட் எடுத்து சேம் இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்து நமக்கு இந்த மேஜர் ஹை இன்டர்னல் ஹை கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அண்ட் இதோட பிஓஐமே நமக்கு இந்த ஆர்டர் ஃப்ளோ தான் சேம் இங்கே நடந்துச்சு இல்லையா. 5 மினிட்லேயே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருந்துச்சு. ஹையர் டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணால் அது இன்டியூஸ்மெண்ட். அந்த இன்டியூஸ்மெண்ட்டோட பிஓஐ பார்த்து நம்ம இந்த என்ட்ரியை கண்டினியூஷனாக எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி இப்போவும் 5 மினிட்டோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை ஹையர் டைம் ஃப்ரேம்க்கு ஸ்விட்ச் பண்ணால் அது இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்குது. இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு நான் பிஓஐ பார்க்குறேன். ஸோ ரீசெண்டாக இருக்கிற பிஓஐயில் மார்க்கெட் மிட்டிகேட் ஆனதும் இங்கே நான் அகெயின் லோவர் டைம் ஃப்ரேம் போயிட்டு கன்ஃபர்மேஷன் பார்க்குறேன். லோவர் டைம் ஃப்ரேமில் கண்டிப்பாக போகலாம். ஏன்னா இது ஒரு 1 ஹவரோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் தான். ஓகேவா, 5 மினிட் ஸ்ட்ரக்சர் கிடையாது. இது 1 ஹவரோட ஸ்ட்ரக்சர். இது 1 ஹவரோட மேஜர் ஸ்ட்ரக்சர், இது 1 ஹவரோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். சரியா, இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி டைம் மார்க்கெட்டில் நடக்காது. பட் இப்போ ஏன் நடக்குதுன்னா இந்த 1 ஹவரோட மேஜர் ஸ்ட்ரக்சருன்றது ரொம்ப பெருசாக இருக்குது. எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சரே ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கிற அளவுக்கு இந்த 1 ஹவர் மேஜர் ஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. இந்த மாதிரி மார்க்கெட்டில் அதிகமாக நடக்காது. பட் சம்டைம்ஸ் நடக்கும். நடந்ததுன்னா நீங்கள் இப்படி தான் அதை ஃபேஸ் பண்ணணும்.
ஸோ ஒன்ஸ் பிஓஐ டேப் பண்ணதும் இங்கே நான் 5 மினிட்ஸ் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். 5 மினிட் மாற்றணும். இந்த ரீசன்ட் புல் பேக்கை மார்க்கெட் உடச்சிருந்தது. உடச்ச உடனே அதே ஆர்டர் ஃப்ளோவில் நம்ம என்ட்ரி எடுத்துருந்துருக்கலாம். அண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்ட்ரக்சரில் எடுத்த மாதிரி தான் இந்த 1 ஹவரோட ஹை. மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு. டார்கெட் வரைக்கும் போகிற மாதிரி தெரியுது. அண்ட் செகண்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த இன்டிஸ்மெண்ட்டை ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் பிஓஎஸ் வச்சதும் அனதர் இன்டிஸ்மெண்ட் நமக்கு இங்கே கிடச்சிது. அண்ட் இதோட பிஓஐ கீழேயே இந்த அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோ அண்ட் ஆல்சோ இது ப்ரீவியஸாக லிக்விடிட்டியெல்லாம் ஸ்வீப் பண்ணி வச்சுருந்துச்சு. ஸோ இங்கே நம்ம செகண்ட் என்ட்ரி தாராளமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம். அண்ட் டார்கெட்டுமே சேம் தான். 1 ஹவரோட ஹை, இன்டர்னல் ஸ்ட்ரக்சரோட ஹை. சரியா புரிஞ்சுதா? எப்படி நம்ம மல்டி டைம் ஃப்ரேம்ஸை யூஸ் பண்ணி ஸ்ட்ரக்சரோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறோம் அண்ட் என்ட்ரிஸை அதுக்கேற்ற மாதிரி எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுறோன்றது தெரியுதா? இப்படி தான் ஒரு மல்டி டைம் ஃப்ரேம்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ட்ரிஸ் எடுக்கணும். GBPUSDயில் இன்னுமே ஹையர் டைம் ஃப்ரேமில் நான் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு டெய்லி டைம் ஃப்ரேமோட சேஞ்ச் ஆஃப் கேட்டரி கிடச்சிருந்தது. ஸோ இங்கேருந்து நான் மார்க்கெட்டை அப் ட்ரெண்டுக்கு ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஒன்ஸ் இந்த சேஞ்ச் ஆஃப் கேட்டரி நடந்ததுக்கப்புறம் எனக்கு பயாஸ் அப் ட்ரெண்டு தான். ஸோ நான் 1 ஹவர் ஸ்ட்ரக்சரை இப்போத்துலேருந்தே பார்க்க ஆரம்பித்தேன். லைக் பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் எனக்கு ரீசெண்ட் இன்டிஸ்மெண்ட் எடுத்து எப்படி ஸ்ட்ரக்சர் போகுதுன்றதை ஃபைன் பண்ணணும். இங்கே என்னோட இன்டிஸ்மெண்ட் எடுத்துருந்துச்சு. ஸோ இந்த இன்டிஸ்மெண்ட் எடுத்ததும் இங்கேயே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா எங்கே எனக்கு இன்டிஸ்மெண்ட் எடுக்குதுன்றதை பார்க்கணும். இங்கே எடுத்துருக்கு. அண்ட் இதோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இங்கே நடந்திருக்கு. சரியா? இதெல்லாம் 1 ஹவரோட மேஜர் ஹைஸ் அண்ட் லோஸ். அண்ட் அனதர் இன்டிஸ்மெண்ட் ஸ்வீப் ஆச்சு. அண்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ன்றது பார்த்தீங்கன்னா இங்கே நடந்துருந்துச்சா, இங்கே தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே தான் நம்மளோட ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் நடந்திருக்கு. அண்ட் லேட்டர் பார்த்தீங்கன்னா என்னோட இந்த ஹையை மார்க்கெட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பண்ணிடுச்சு. இந்த மேஜர் லோவை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ டெய்லியில் பார்த்தீங்கன்னா என்னோடய பயாஸோ அப் ட்ரெண்ட் இருக்குது. பட் 1 ஹவரில் எனக்கு கிடச்சிருக்கிறது ஒரு டவுன் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இப்போ நான் எப்படி ஸ்ட்ரக்சரை கண்டினியூ பண்ணுறது? அகெயின் நான் டவுன் ட்ரெண்டுக்கே போய் பார்க்கவா, இல்லை அப் ட்ரெண்டு தான், இல்லை அப் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் திரும்புகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாமான்னா சிம்பிள். 1 ஹவரில் உங்களுக்கு ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்குன்னா அதோட ஹையர் டைம் ஃப்ரேமான 1 டேக்கு ஸ்விட்ச் பண்ணுங்க. நான் 1 டேக்கு ஸ்விட்ச் பண்ணி பார்க்குறப்போ இந்த 1 ஹவர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரு எதாவது இன்டிஸ்மெண்ட்டாக இருக்கான்னு பார்த்தோன்னா இல்லை. எனக்கு 1 டேயில் இது எந்த வித இன்டிஸ்மெண்ட்டாகவும் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா மார்க்கெட்டோட டைரக்ஷன் தெரியாமல் வெயிட் பண்ணேன். இப்போது சப்போஸ் எனக்கு 1 டேயில் அது இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துருந்துச்சுன்னா நான் அங்கேருந்து டவுன் ட்ரெண்ட் பார்த்துருக்கலாம். கரெக்டாக? ஏன்னா நெக்ஸ்ட்டு பிஓஐ வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நான் டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்து மார்க்கெட்டை பிஓஐ வரைக்கும் டவுன் ட்ரெண்டுக்கு கொண்டு போயிருப்பேன். பட் இங்கே எனக்கு எந்த வித இன்டியூஸ்மெண்ட்டும் எடுக்கலை. ஸோ நான் மார்க்கெட்டுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் எந்த டைரக்ஷனுக்கு போக போகுதுன்ற கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். அண்ட் அகெயின் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எனக்கு இந்த மேஜர் ஹையை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிடுச்சு. ஓகேவா? இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைச்சதும் ஓகே, இப்போ எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சது. மார்க்கெட்டோட வால்யூம் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால மேலே கீழேன்னு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடச்சதுக்கப்புறம் தான் எனக்கு கிளியர் ஆச்சு இது ஒரு ஃபேக்கான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஜஸ்ட் பிகாஸ் இங்கே லிக்விடிட்டி, இங்கே ஈக்குவல் லோஸ் அண்ட் நிறைய லிக்விடிட்டிஸ்லாம் இருக்கிறதுனால மார்க்கெட் இந்த லிக்விடிட்டி கிராப் பண்ணிவிட்டு இங்கே இருந்த ஆர்டர் ஃப்ளோவை மிட்டிகேட் பண்ணி ஆர்டர்ஸை கலெக்ட் பண்ணி மேலே போய் இப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கு. ஸோ இப்போ நம்ம அப் ட்ரெண்ட் எடுக்கலான்ட்டு பார்த்தேன். பட் அதே டைமில் எனக்கு இந்த மேஜர் லோவுமே அகெயின் வந்து பிரேக் ஆச்சு. ஓகே, இப்போ எனக்கு மார்க்கெட்டில் ஒரு மேஜர் லோ பிரேக் ஆகிருக்கு. பட் இந்த லோன்றது ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு லோ. ஓகேவா? இதை எடுத்துகிறேன், கன்ஃபியூஷனாக இருக்கும்.
இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ண ஒரு லோ அண்ட் வால்யூமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. மார்க்கெட் ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவாக தான் மேலே போய் பிரேக் ஆச்சு. ஸோ நான் இப்போ 1 டேக்கு ஸ்விட்ச் பண்ணி பார்த்தேன் ஏதாவது இன்டியூஸ்மெண்ட்டாக தான் இருக்குமான்ட்டு. அண்ட் இப்போ எனக்கு அது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக தான் இருக்குது. இந்த ரீசன்ட் கேண்டில் லோவை எடுத்து மார்க்கெட் ஹையை எடுத்திருக்கு. ஸோ 1 ஹவரோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக இருந்தது எனக்கு இப்போது டெய்லியோட இன்டியூஸ்மெண்ட்டாக அலைன் ஆகிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்த ஹையை நான் மார்க் பண்ணிடுறேன். பிகாஸ் இது டெய்லியோட ஒரு மேஜர் ஹை. அண்ட் ஒன்ஸ் இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததும் நான் அதுக்கு ரீசெண்டாக இருக்க பிஓஐஸ்லாம் பார்க்குறேன். இது ஒரு டிசிஷனல் பிஓஐயாக இருந்தது. அண்ட் அதுக்கு கீழே அனதர் பிஓஐயுமே எனக்கு கிடச்சிருந்துச்சு. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இந்த ரீசன்ட் பிஓஐயில் மார்க்கெட் டேப் பண்ணதும் இப்போ நான் கன்ஃபர்மேஷனுக்காக லோ டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ண 1 ஹவருக்கு. அண்ட் ஆல்சோ 1 ஹவரில் பார்க்குறப்போ எனக்கு இந்த ரீசன்ட் புல் பேக் பிரேக் பண்ணி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கன்ஃபர்மேஷனுமே இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்போது டெய்லியோட பிஓஐயில் டேப் பண்ணி மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கான பயாஸு ரெடியாக இருக்குது மூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம இந்த 1 ஹவர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை கண்டினியூ பண்ணிட்டே வரலாம். சரியா? அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிஓஐ டேப் பண்ணுறதுக்கு ரீசெண்டாக எனக்கு இங்கே இன்டியூஸ்மெண்ட் எடுத்து ஒரு ஸ்ட்ரக்சர் இங்கே இருந்துச்சு. அண்ட் அந்த ஸ்ட்ரக்சருமே எனக்கு ரீசெண்டாக சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருந்துச்சு. இப்போது டெய்லியோட பிஓஐலையும் மார்க்கெட் நிற்கிது, 1 ஹவர்லேயும் எனக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ பயாஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் மேப்பிங்கும் எனக்கு அலைன் ஆகுது. ஸோ இப்போ நான் பண்ண வேண்டியது ஜஸ்ட் 1 ஹவரோட ஸ்ட்ரக்சரை மட்டும் கண்டினியூ பண்ணிகிட்டே போகிறது தான். ஓகேவா? அண்ட் இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் இன்டியூஸ்மெண்ட் எங்கே எடுக்குதுன்றது மட்டும். அண்ட் இந்த கன்ஃபர்மேஷனில் நம்ம லோ டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணி இந்த ஒரு என்ட்ரியுமே நம்ம கிராப் பண்ணியிருக்கலாம். லைக் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெய்லியோட இந்த மேஜர் ஹை தான் நம்மளோட டார்கெட்டாக இருந்திருக்கும். இங்கே கிடைக்கிற கன்ஃபர்மேஷன் வச்சு இந்த என்ட்ரி நம்ம கிராப் பண்ணியிருந்தா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரக்சர் கண்டினியூஷனோட போகிறப்போ இந்த ரீசன்ட் இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்து அகெயின் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு. ஓகேவா? அண்ட் ஸ்ட்ரக்சர் கண்டினியூ பண்ணுறப்போ அண்ட் 1 ஹவர் ஸ்ட்ரக்சர்லேயே நம்ம கண்டினியூ பண்ணுறப்போ இன்டியூஸ்மெண்ட் எடுத்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடச்சிது. இங்கேயுமே நமக்கு சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் என்ட்ரியுமே இங்கே இருக்குது. லோ டைம் ஃப்ரேம் டிஃபைன் பண்ணனா நமக்கு என்ட்ரி இங்கே கிடைக்கும். அண்ட் அனதர் இன்டியூஸ்மெண்ட், இந்த இன்டியூஸ்மெண்ட்டோட பிஓ இந்த என்டையர் ஆர்டர் ஃப்ளோ தான். இதுக்குள்ளேயும் நமக்கு கன்ஃபர்மேஷனில் ஒரு என்ட்ரி கிடச்சிருந்தது. நீங்கள் போய் மார்க்கெட்டில் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்னேன்னா ரொம்பவே டைம் எடுக்கும். அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா மேஜர் லோ பிரேக் ஆச்சு. அண்ட் இந்த மேஜர் லோ பிரேக் ஆனதும் நான் 1 டே ஸ்விட்ச் பண்ணேன். 1 டே ஸ்விட்ச் பண்ணதும் எனக்கு இங்கே இன்டியூஸ்மெண்ட்டு தான் எடுத்துருந்துச்சு. பட் பிஓஐ வரைக்கும் மார்க்கெட் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இங்கேருந்தே மார்க்கெட் ரிவர்சல் ஆகிற மாதிரி தெரியுது. என்ன நடக்குதுன்றது தான் பார்க்கணும். இந்த இடத்துல நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். 1 ஹவரில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக கிடச்சி அகெயின் பார்த்தீங்கன்னா எனக்கு டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகாமல் அப் ட்ரெண்டுக்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருச்சு. அண்ட் டெய்லியிலையுமே எனக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வர அளவுக்கு கேண்டில் கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. ஸ்டில் அப் ட்ரெண்ட் மூவ் ஆகுற மாதிரி தான் இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அட் த சேம் டைம் எனக்கு இந்த மேஜர் ஹை ஸ்வீப் ஆகிடுச்சு. அதுவும் டெய்லியோட மேஜர் ஹை ஸ்வீப் ஆகிருக்கு. ஈவன் அந்த மேஜர் ஹைக்குமே மார்க்கெட் பெருசாக எந்த ரியாக்ஷன்ஸும் தராமல் இப்போது எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஓகே, இந்த கேண்டில் க்ளோஸ் நடக்கிறப்போ இந்த டெய்லி கேண்டில் இன்றைக்கி நமக்கு க்ளோஸ் வச்சுருந்துச்சுன்னா நமக்கு இந்த டெய்லி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடச்சிரும். இது டெய்லியோட இன்டியூஸ்மெண்ட். மார்க்கெட் பிஓஐ வரைக்கும் மூவ் ஆகலை, இப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னு நான் சொல்கிறேன். அடுத்து நம்மளோட மூவ்ன்றது இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சதுக்கப்புறம் டெய்லியில் ஸ்டில் நம்மளோட பயாஸ் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ 1 ஹவர் ஸ்விட்ச் பண்ணி 1 ஹவரில் கிடைக்கிற ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணணும். ப்ரீவியஸாக 1 ஹவரோட
இந்த மேஜர் ஹை பிரேக் ஆகி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடச்சிருந்துச்சு அப் ட்ரெண்டுக்கு இண்டிகேஷனாக. இன்டர்னலாக இந்த இன்டியூஸ்மெண்ட் அண்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸுமே நமக்கு இருக்குது. ஸோ கண்டினியூ பண்ணுறப்போ இங்கே ரீசெண்டாக எனக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்குது, அதுவுமே இப்போ எனக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணி ரெடியாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது என்னோடய இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்கும் அண்ட் இதோட பிஓஐ இதுதான். ஓகேவா? இது எல்லாமே இந்த டெய்லியில் பாடி க்ளோஸ் ஆகுதான்றதை பொறுத்து தான் இருக்குது. டெய்லியில் என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம 1 ஹவருக்கு ஸ்விட்ச் பண்ணிவிட்டு வரலாம். டெய்லின்றது ஜஸ்ட் நம்ம மார்க்கெட்டோட பயாஸை ஃபைன் பண்ணுறதுக்காக மட்டும்தான். 1 ஹவர் தான் நம்ம இங்கே மேஜராக மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மேப்பிங் பண்ணி நம்மளோட என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பார்க்க போகிறோம். அண்ட் அதில் எதனா மிஸ்டேக்ஸ் நடக்குது அப்படி இல்லை கன்ஃபியூஷன்ஸாக நமக்கு இருக்குது, ஃபேக்கான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ் நடக்குதா கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்குறதுக்காக நம்ம இந்த டெய்லியை யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே லோ டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா நீங்கள் சிம்பிளாக ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு ஸ்விட்ச் பண்ணி என்ன கிளாரிஃபிகேஷன்றதை பார்த்துருங்க. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இன்ஸ்டாவில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அப்படி இல்லைனா அகெயின் இந்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.